வெல்கம் டு விபி நவரசா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சவுகார்பெட் ஸ்டைலில் பானிபூரி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து 8 hours ஊற வச்சிடலாம். குக்கரை எடுத்துக்கிட்டு அதில் பட்டாணி போட்டுடலாங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதோட உப்பு சேர்த்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 50 கிராம் புளி எடுத்து புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த புளி கரைசலில் ஒரு லெமன் எடுத்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். அதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நான் 5 எடுத்துக்கிறேன். அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்குக்கு தேவையான 1 ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். 2 ஆனியன் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ரெடிமேடாக வாங்கின பானிபூரி இருக்குது. சொல்லிடலாம். இப்போ பானிபூரியில் நம்ம மசாலா எப்படி ஆட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பானிபூரி எடுத்து சென்டராக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் ஓம்பொடி, அவ்வளவு தாங்க, பானிபூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் குட்டீஸ்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வர டைமு. அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம். இங்கே எங்கள் குட்டீஸ் எப்படி ருசித்து சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.